விஜயோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அது எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை நீங்க சொல்லுங்க ப்ரோ. கருத்து சொல்ற அளவுக்கு பெருசா ஒரு இன்னும் இப்போ வரைக்கும் பெருசா பண்ணல. அவர் ஆட்சியில் இன்னும் மாற்றம் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டு பி ஹானஸ்ட். 2 இயர்ஸாக தான் ஃபீல்டில் இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் அவங்க களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் ஓகே, ஃப்யூச்சரில் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றம் தான் வேணும், அதுக்காக தான். ப்ரோ, இப்போ விஜயோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இருக்கிறவங்க. ஸோ தே ஹேவ் மச் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இல்லை, டு பி ஹானஸ்ட். 2 இயர்ஸாக தான் ஃபீல்டில் இருக்காங்க. பட் திங் என்னென்னா, நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ லெட் தெம் டூ தேர் ஜாப். டைம் கொடுத்தா தான் தெரியும். சான்ஸ் கிடச்சா தான் சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சார். ஸோ அது மாதிரி இப்போ தான் சான்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம எடுத்த உடனே அவங்ககிட்ட எதிர்பார்த்தா நம்மளோட முட்டாள்தான் தான். ஸோ அவங்க முதல்ல அரசியல் பழகட்டும். ஆல்ரெடி இப்போ ஓரளவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் செய்வாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம், எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் பர்சனலாக நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து எம்எல்ஏ. ஸோ அதனால் நான் பர்சனலாகவே நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆட்சியில் இன்னும் மாற்றம் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஏன்னா இப்போது வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவர் இன்னும் கொஞ்சம் செய்யணும், நிறைய செய்யணும். சில விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். பெண்களுக்கு எதிராக இன்னும் இந்த இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு தனி சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும். நீதிமன்றத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாலியல் தொல்லை அதிகமாக நடக்குது. அந்த மாரி உள்ளவங்களெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்கவுண்டர் பண்ணால் கூட பரவாயில்ல. ஒரு 2-3 பேர் என்கவுண்டர் பண்ணாதான் இருக்கிறவங்களுக்கு அந்த கொஞ்சம் பயம் வரும். தூக்கில் போட்டால் தான் இருக்கிறவங்களும் அது பின்னாடி வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். அந்த ஆட்சி இன்னும் கொஞ்சம் நிறைய நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நைஸ், ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்கங்கிறது நம்ம அது எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது தான். இப்போ ப்ரெசென்ட்டில் ஓகே, ஃப்யூச்சரில் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றம் தான் வேணும், அதுக்காக தான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் அவங்க களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிப்படியாக கொஞ்சம் நல்லாகும்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி இன்னும் கருப்பு ஆடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். உண்மையான ஆட்சியாக, நேர்மையான ஆட்சியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். மாற்றம் வேண்டும், மாற்றம் வந்து விட்டது. ஆனால் இனிமேல்ட்டு விஜய் தான் செய்யணும். அரசியல் இன்னும் அவங்க பக்குவப்பட்ட பேர் அவங்க நல்லபடியாக ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கருத்து சொல்ற அளவுக்கு பெருசா ஒரு இன்னும் இப்போ வரைக்கும் பெருசா பண்ணல. ஆனால் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அங்கே வெயிட் பண்ணுறோம். மேபி இன்னும் ஒரு டைம் இருக்குது, டைம் இல்லாமல் இல்லை, இன்னும் ஒரு 4 இயர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் ஒரு ஏதாச்சும் பண்ணானாக்கா மக்கள் மனசில் இடம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் டைமும் ஒரு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது. என்ன தான் அவர் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணாலும் அவர் சில பேர் வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க தான் நான் கேள்விப்படுறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கோரிக்கை அந்த மாதிரினா ஏதாவது சொல்லுங்க. கோரிக்கைன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு சிவிக் சென்ஸ் வேணும் ப்ரோ. இப்போ ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்னா, போலீஸ் ஃபைன் போடுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹெல்மெட்டே இப்போ போட்டு போகிறோம் அப்படின்னா போலீஸ்க்காக தான் வந்து நிறைய பேர் போகிறாங்களே தவிர அவங்களோட சேஃப்டிக்காக யாரும் போகிறது கிடையாது. ஸோ முதல்ல மக்களுக்கு சிவிக் சென்ஸ் வேணும். ஏன்னா நான் ஒரு பைக் ரைடர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிளியராக இருக்கணும். போலீஸ் வந்து எதுக்கெல்லாம் ஃபைன் போடணுமோ அதுக்கு மட்டும் தான் போடணும். தேவையில்லாத விஷயத்துக்கு போடுறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் போலீஸ் வந்துட்டு பப்ளிக்கை ரொம்ப ஓவர் பவர் பண்ணக்கூடாது. அதுவும் ஒன்று இருக்குது. தேவையில்லாமல் இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். ஈவெண்ட்ஸ் நியூஸ்லேயே பார்த்தோம், அந்த ப்ரெக்னென்ட் லேடியெல்லாம் கீழே தள்ளி விட்டது பைக்லேருந்து. ஸோ நம்ம ஹார்ஷாக டீல் பண்ணாமல் கொஞ்சம் பப்ளிக்கோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை என் சைட்லேருந்து இருக்குது. கோரிக்கைனா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு எல்லாமே நல்லா ஃபெசிலிட்டி தரணும். பாத்ரூம் வசதி, மற்றபடி பப்ளிக் அவங்க பேரண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு, அவங்க ஹெச்ஆர்ஐ மீட்டிங்கு அதுமாரிலாம் வச்சு படிப்படியாக கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுயநலமாக இருக்க வேணாம், மக்களுக்காக எதை செஞ்சாலும் நல்லது தான். சுயநலமாக எதுவும் பண்ணாமல் மக்களுக்காக நல்லா செஞ்சால் எது வந்து நாங்கள் ஏற்றுப்போம். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய விஷயத்த வந்து நோட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு ஊர்காவல் படைங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொஞ்சம் செய்யணும். அவங்க ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க ஊர்காவல் சார்பாக
என்னோட கோரிக்கையும் அதுவாகவும் இருக்கட்டும், ஊர்காவலப்பட சார்பாகவும் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம், ஊதியம் உயர்வு அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் மறுசீரமைப்பு பரிசீலனை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோரிக்கைன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு டைம் கேட்டிருக்காரு. அது டைம் நம்ம ஒதுக்குறது நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு சூழ்நிலைக்கு, ஏன்னா மிகப்பெரிய கட்சியோட ஒரு மோதல்ல இருக்கு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுமே மிகப்பெரிய கட்சி. ஒரு 60 வருஷம் ஆல்ரெடி வந்து இது பண்ணிட்டாங்க. அதை வந்து இவர் வந்து உடைச்சிட்டு வந்து முன்னாடி வந்திருக்காரு. வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா புதுசாலாம் சட்டம் போட்டிருக்காங்க, சிங்கப்பெண் அது இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு 2000 ரூபா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வருங்கால பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த இதுல இருந்தா சின்ன எளிமையில இருந்தா வந்த ஆளு தான். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா சின்ன டைரக்டரா ஒரு ஆளு தானே. அவங்களுக்கு யாருக்கும் சரியான முறையில் தெரியல, ஏதோ வந்துட்டாரு, பெருசா வந்துட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தளபதி ஃபேன்ன்ற முறையில் நான் சொல்ல வரல. இதை பண்ணுவாரு கண்டிப்பா, எனக்கு எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 மாசம் ஆயிருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் 4 வருஷம் இருக்கு, 4 வருஷத்துக்கு மேலே இருக்கு, 4.25 வருஷம் இருக்கு. எதிர்பார்க்கலாம், பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.